ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ராசி பலன் தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமானது நடக்க போகுது. அந்த அதிசயம் நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலையெழுத்து மாறக்கூடிய தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் தனுசுனா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். அதனால் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சம்பவம் ஜூன் 29க்கு மேலே இருக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, சனி வகர பயிற்சி தாங்க நடக்க போகுது. அந்த வகர பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி சொத்து சேர்றது, பொருளாதாரம் முன்னேறுறது, இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் அதிர்ஷ்டமும் ஏற்படலாம், அட் த சேம் டைம் நஷ்டமும் ஏற்படலாம். அதிர்ஷ்டமோ நஷ்டமோ என்ன ஏற்படுமோ அதை நாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நிறைய பேருக்கு சனியை பற்றி தெரியாமையே இருக்குது. சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண கிரகம் கிடையாது. சனி நினச்சாருன்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்வார், எப்படி வேணாலும் ஆட்டி படைப்பார். ஆட்டி படைக்கிறதுல அவருக்கு மிஞ்ச யாருமே கிடையாது. அவர் மட்டும்தான் அவருக்கு நிகரானவர். ஏன்னா கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி சனிக்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட சனி வகர பயிற்சி அடையும் போது அப்புறம் எப்படி ஆட்டி வைப்பார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க, உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான வகர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த வகர பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் தற்போது கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வராரு. இவர் அடுத்த வருடம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஜூன் 29ஆம் தேதி முதல் கும்பராசியில் உள்ள சதய நட்சத்திரத்தில் வகர பயிற்சியை மேற்கொள்ள போகிறாரு. இதன் காரணமாக தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஜோதிடத்திலேயே ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது சனி கிரகத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வராரு. தற்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சதய நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி செல்கிறாரு. இதனால தான் ஜூன் 29ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகுது என்று சொல்லப்படுது. இதனால் தொழில் வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலையில் கூட பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வகரகதி அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. முதல்ல வகரகதி பயிற்சி என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதனால் வகரகதி என்னங்கிறது தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கும் பலன்களை தருவார். இந்நிலையில் அவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வகர பயிற்சி மற்றும் மீண்டும் நேராக நகருது என தன்னுடைய இயக்கத்தை மாற்றி கொண்டுட்டே இருப்பார். தற்போது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சஞ்சரித்து பின்னோக்கி நகர்றாரு. இது ஜூன் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அதே இதில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் நேராக பயணிப்பார். சனி பகவான் இந்த மாதிரி வகர நிலையில் இருக்கும்போது இந்த 2.5 மாத காலத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்படி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அற்புதமான பலன்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சுது. இந்த நிலையில் உங்களுக்கு சனி பகவானுடைய வகர காலம் பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றத்தை தர்ற மாதிரி இருக்குது. அப்போ பல வகையில் முன்னேற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் பல வகையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட நல்ல பலனை பெற்று விடலாம். அதனால் தொழில் வியாபாரத்தில் இனி அதிக முதலீடுகள் செய்கிறதாக இருந்தால் தாராளமாக முதலீடு செய்யலாம். அப்புறம் உங்களுடைய திட்டங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும். அதனால் திட்டங்கள் செய்யும்போது நல்லா சூப்பராக திட்டங்கள் தீட்டுங்க.
பழைய முதலீடுகள் மூலம் கூட நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பழைய முதலீடுகள்லாம் வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்து இப்போ இது பண்ணுங்கள், வேணும்ன்ட்டு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா லாபம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சிறப்பாக மேம்படும். உங்களுடைய செல்வ நிலை அதிகரிக்கும். பணியிடத்தில் கூட உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். பணியிடத்தில் இந்த மாதிரி மதிப்பு அதிகரிக்கும் போது அந்த மதிப்புக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க. ஸோ பணியிடத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. விரும்பிய இடமாற்றம் வேணும்னா கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து உங்களுடைய வேலையில் சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஹெல்ப் மூலிமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும். ஸோ மேல் அதிகாரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுடைய எல்லா விஷஸுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும். அப்புறம் உங்களுக்கு வேலையில் கிடைக்க வேண்டிய மெயினான விஷயம் அந்த சம்பள உயர்வு, அது உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி எல்லா உயர்வும் கிடைக்கும். உடல் ரீதியாக கூட உங்களுக்கு பயங்கரமான மாற்றம் ஏற்படும். உடல் ரீதியாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதுவும் நீங்கள் திரும்ப பட தேவையில்லை. உடல் ரீதியாக உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும். பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகிறதுனால உங்களுக்கு பெற்றோர்களுடைய மனக்கவலை தீர்ந்து பெற்றோர்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ கல்யாணம் ஆகாமல் இருந்த உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மணமகளோடு உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லவ்வை வீட்டில் தாராளமாக சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்கள் லவ்வுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. பெருமளவில் யாரும் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் தாராளமாக உங்கள் லவ்வை வந்து வீட்டில் வந்து தெரியப்படுத்தலாம். உங்கள் லவ் கண்டிப்பாக மேரேஜில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சொல்ல போகணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு பின்னாடி நிறைய சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். அதுவும் அதிர்ஷ்டகரமான சேஞ்சஸ் தான். அது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். நீங்கள் கனவுலாம் காண்டிருப்பீங்கள, அந்த கனவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைவேறும். கனவுகள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல நாள் விஸ்வஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும். அதனால் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுவிதமான எல்லா ஒரு முயற்சிகளும் வந்து நீங்கள் செய்யலாம். அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப வரம்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, அந்த வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா குழந்தைகள் வகையில் நிறைய சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வயதானவர்களாக இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்த உங்கள் பிள்ளைகள்கிட்ட இப்போ பிள்ளைகள் எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தம் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். அப்புறம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் புதிய முதலீடு பண்ணுறது எது வேணாலும் பண்ணலாம். ஆக மொத்தம் சனி பயிற்சி, 7.5 சனி முடிஞ்சு சனி வகர பயிற்சி வர்றதுனால இந்த சனி வகர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பயிற்சி என்பது இதன் மூலிமா தெரிய வருது. ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களுக்கேற்ப நடந்து இனி வரக்கூடிய நாட்கள் பலனடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த சனி வகர பயிற்சி டைமில் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் முழுசாக பெறுவதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க. ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மளிகை பொருட்களை கொடுத்து பாருங்கள். ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு ஒரு டைம் இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான வகர பயிற்சியை ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு சனி வகர பயிற்சி பலனில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்துக்கு ஏற்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு லைவான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.